ஆளுநர் மாளிகையே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வலதுசாரி அரசியல் நிலவக்கூடிய ஒரு மாளிகையை மாற்றிவிட்டார். ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை திட்டங்களை தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு அவர் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நீங்க பிளம்பர்னு ஒரு சாதி, அதே மாதிரி எலக்ட்ரிக் மெக்கானிக் ஒரு சாதி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒரு சாதி, அப்புறம் ஒரு சாதியை உருவாக்க முடியாது. சாதி உருவாகிற காலம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சாதி ஒழிகின்ற காலகட்டம் அது. இந்துங்கிற பேரை சுட்டியவர்கள் அந்நியர் தானே. 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக 9ஆம் நூற்றாண்டு பேராக இந்துங்கிற பேரே கிடையாது. வேதத்தில் எங்கேயாச்சும் இந்துன்னு இருக்கா? பகவத்கீதையில இருக்கா? மகாபாரதத்துல இருக்கா? கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து பைபிள் இருக்கிற மாதிரி, முஸ்லிம்களுக்கு குரான் இருக்கிற மாதிரி இந்து மதம் தனிப்பட்ட புனிதர்கள் இருக்கா? இல்ல. அந்த புனிதர்கள் எங்கேயாச்சும் இந்துன்னு சொல்லியிருக்கா? கிடையாது. தமிழ்நாடு அரசு வந்து எந்த ஒரு நிலையில இருக்கு? ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை நடந்தது, ஆளுநர் வெளியேறிட்டாரு அப்படின்றாங்க. சபாநாயகர் தான் உரை எடுத்து நடத்தியிருக்காரு. நிறைய கட்சிகள் அதிமுக, பிஜேபி எல்லாருமே வந்து வெளியேறியிருக்காங்க அந்த அமைப்பை விட்டு. அப்படின்றப்ப வந்து இதை எப்படி பாக்குறீங்க இன்றைய நிலைக்கு? தமிழ்நாடு ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துறாரு, தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை இழிவுபடுத்துறாரு, தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அவமானப்படுத்துகிறார். எனவே இது வந்து ஏற்படவில்லை. அவர் அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார். அரசியல் சட்டத்தை உட்பட்டு தான் ஆளுநர் செயல்பட வேண்டும். ஆனால் ஆளுநரே அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அது பரிதாபகரமான நிலைமை, மிக மோசமானது, கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அதனால அரசியல் ரீதியாக அரசியல் சட்டத்தை உட்பட்டு செயல்பட வேண்டிய ஆளுநர் வந்து இன்னைக்கு என்ன செய்யறாருனாக்க, ஆளுநர் மாளிகையே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வலதுசாரி அரசியல் நிலவக்கூடிய ஒரு மாளிகையை மாற்றிவிட்டார். எனவே ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக செயல்படுறார். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தொண்டராக செயல்படுறார், ஆளுநராக செயல்படவில்லை. ஆர்எஸ்எஸ் தொண்டராக ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை திட்டங்களை தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு அவர் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். செயல்படுவதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்துத்துவ கருத்தில கொண்டு போகணும், ஒரு எதிர்காலத்தில் இந்து ராஷ்டிராவை உருவாக்குவதற்கு ஏற்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு வலதுசாரி மனமாற்றத்தை உருவாக்கணும் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் வந்து தொடர்ந்து செயல்படுறாரு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் வந்து மத ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்துத்துவ கருத்தில் திணிக்கிறார் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்படுறார், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்படுகின்றார். கார்ல் மார்க்சியன் தான் இந்த சமூகத்துடைய சிதைவுக்கே காரணமா சொன்னாரு. மோசமான கருத்து வந்து அவருடைய அறியாமை காட்டுது. அதாவது அவரோட உரையில கூட தந்தை பெரியார்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண விவேகானந்தர்னு அதை மாத்தி ஒரு உச்சரிப்பு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு கண்டனத்துக்குரியது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இது போன்ற போக்கு வந்து ஏற்படவில்லை. இந்தியாவே இந்தியான்னு சொல்லாம பாரதம் அப்படின்ற ஒரு இதை வெளியிட்டு இருக்காரு. அப்படி நம்ம பாக்குறோம். அண்மை காலங்களில் இந்தியாங்கிற வார்த்தை கேட்டாங்க அவங்களுக்கு பீதி வருது, பயம் வருது. முன்பே வந்து பாரதம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா பாரதம் என்பது ஒரு இந்து பெயர், இந்தியா என்பது ஒரு பொதுவான பெயர். நம்ம இந்துஸ்தான் என்ற பெயர்கிட்ட அவங்க போகலேன்னு நம்ம சந்தோஷப்படுறோம். இந்துஸ்தான் என்பது நதியை அடிப்படையாக வைத்தது. இன்னைக்கு வந்து இந்து ராஷ்டிரம், இந்து மதம் தான் உயர்ந்தது, இந்து கலாச்சாரம். இந்தியாவில வந்து முஸ்லிம்கள் வாழணும்னா, கிறிஸ்தவர்கள் வாழணும்னாக்க இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்து கலாச்சாரத்தின் மேன்மையை போற்ற வேண்டும், இந்து சமூகத்துக்குள்ள இந்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து 2ஆம் தர குடிமக்களாக தான் வாழணும் என்றெல்லாம் அவங்களுக்கு வந்து வாக்குரிமை இருக்கக்கூடாது என்பதெல்லாம் தான் இந்து ராஷ்டிரா. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த இந்துங்கிற பேரை உங்க சொந்த பேர் இல்லையாப்பா, இந்துங்கிற சரக்கு உங்க சொந்த சரக்கு இல்லையே. இந்துங்கிற பேரை சுட்டியவர்கள் அந்நியர் தானே. 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக 9ஆம் நூற்றாண்டு பேராக இந்துங்கிற பேரே கிடையாது. வேதத்துல எங்கேயாச்சும் இந்துன்னு இருக்கா? பகவத்கீதையில இருக்கா? மகாபாரதத்துல இருக்கா? மனு தர்மத்துல எங்கேயாச்சும் இந்துன்னு பேர் இருக்கா? சொல்லுங்க. இந்துங்கிற வார்த்தை இருக்கா? இல்ல. அப்ப இந்த இந்துஸ்தான் என்ற பேரை சூட்டினது யாருனாக்கா அந்நியர்கள் தான். முஸ்லிம்கள் தான் இந்துஸ் பயன்படுத்தினாங்க. அப்ப வந்து இந்து நதி பக்கத்துல வாழக்கூடிய என்ற அடிப்படையில் இந்துஸ் என்று சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். அதே பிறகு வந்து சைவம், வைணவம், வைதிகம் இந்த மாதிரி பல மதங்களை சேர்ந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்துன்னு ஒரு மிகப்பெரிய பேசுட்டை நடத்தியவரே ஆங்கிலேயர்கள் தான். ஆங்கிலேயர்கள் வைத்து ஆமா, சென்சஸ்ல வந்து இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்து என்று ஒரு மதத்தை உருவாக்கி அந்த இந்து மதத்துக்குள்ள எல்லா பல்வேறு மதங்களையும், சைவம் வைணவம் உட்பட பல்வேறு மதங்களையும் ஒன்னா இணைச்சு இவங்க எல்லாம் இந்து, நாத்திகர்கள் உட்பட
மதத்தினோட பேரையே ஒரு ஆங்கிலேயர்கள் தான் வந்து அமைத்திருக்காங்க. அப்போ அந்த ஒரு இந்துன்னு பேர் சுட்டியது நான் தான். இந்துன்னு யார்? ஆங்கிலேயர்கள் தான். கண்டிப்பா. அப்ப யார் சங்கராச்சாரிய இந்துன்னு பேர் சுட்டினாரு? இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியல. அதான உண்மை. நீங்க ஏற்று சொல்லுங்களேன் ஆதாரம். நான் கேட்கிறேன், ஆதாரம் தான் சொல்லுங்க. எங்களுடைய இந்த சமய தலைவர் தான் இந்துன்னு பேர் வச்சாரு, காஞ்சி மறந்தாது பேர் வச்சது, சொல்லுங்க, ஏத்துக்கலாம். கண்டிப்பா. ராமானுஜர் பேர் வச்சாலும் சொல்லுங்க, ஏத்துக்கலாம். இல்ல யாராச்சும் ஒரு பேர் வச்சாலும் சொல்லுங்க, சங்கரர் வச்சாலும் சொல்லுங்க, ஏத்துக்கலாம். அந்த மாதிரி எங்கேயுமே இல்லையே. உங்களுக்கு தனிப்பட்ட புனித நூல் ஏதாச்சும் இருக்கா? இல்ல. இந்து மதம் தனிப்பட்ட புனித நூல் கிடையாது. இவங்க பகவத்கீதை சொல்லிட்டு இருக்காங்க. மகாபாரதம் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, வேதங்கள் இருக்கு, வேதங்களில் 4 வேதங்கள் இருக்கு, எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அப்ப தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து பைபிள் இருக்கிற மாதிரி, முஸ்லிம்களுக்கு குரான் இருக்கிற மாதிரி, இந்து மதம் தனிப்பட்ட புனித நூல் இருக்கா? இல்ல. அந்த புனித நூல் எங்கேயாச்சும் இந்துன்னு சொல்லியிருக்கா? இல்ல. 9ஆம் நூற்றாண்டு முன்னால எங்கேயாச்சும் இந்து மதம் இருக்கா? இல்ல. அப்படிலாம் இருக்கிறப்ப நான் என்ன சொல்றேன், இந்து ராஷ்டிரம்னு சொல்றீங்க, ஆனா அந்த பேரை நீங்க இந்துங்கிற பேரை நீங்க வைக்கலையே. கம்யூனிஸ்ட் அந்நியர்னு சொல்றீங்க, அந்நிய சித்தாந்தம் சொல்றீங்க. கிறிஸ்தவ மதம் அந்நிய சித்தாந்தம் சொல்றீங்க. இஸ்லாம் முஸ்லிம் அந்நியம் சொல்றீங்க. நம்ம நாட்டுக்கு பாரம்பரியத்துக்கு ஒவ்வாறு அந்நியம் சொல்றீங்க. இந்துங்கிற பேருக்கு யாரு சொந்தமானது? அந்த பேரையே வந்து நீங்க வைக்கலையே, முஸ்லீம்கள் தானே வச்சாங்க. முஸ்லிம்கள் வச்ச பேரை கொண்டு நாங்க இந்து ராஷ்டிரம் அமைக்கணும்னு சொன்னா அது வந்து நகைப்புக்குரியதால இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இந்து ராஷ்டிரா உருவாக்குறதுக்காக தான் இந்து மதம் புனிதமானது, இந்து தர்மம் புனிதமானது RSS மாளிகையில் உட்காந்து, அதாவது ஆளுநர் மாளிகை, RSS மாளிகை கூட சொல்லிக்கொள்ளலாம். இன்னைக்கு வந்து ஆளுநர் மாளிகை வந்து அவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் செயல்படுறாரு. அவருடைய அஜெண்டா வந்து நிறைவேறாது, அது வந்து வெற்றி பெறாது. எனவே நீங்க வந்து இந்து ராஷ்டிராவெல்லாம் அமைத்து அறிவிக்கலாம். இந்து ராஷ்டிரானா என்ன? 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சமூகத்தை நீ கொண்டு வரணும்னு சொல்றீங்க. சனாதன தர்மத்தை அடிப்படையான வாழ்க்கை முறையை கொண்டு வந்து சொல்றீங்க. சாதி அமைப்பை வந்து அன்றைக்கு இருந்த சாதி அமைப்பை கொண்டு வந்து சொல்றீங்க. அவர் ஒவ்வொருவரும் அவங்க சாதி தொழில் தான் சேர்ந்து கொண்டு வர்றீங்க. அது யதார்த்தத்தில் நடக்கவே நடக்காது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள வரலாற்றுக்கு இந்தியாவை கொண்டு செல்ல முடியாது, எந்த சமூகத்தையும் கொண்டு செல்ல முடியாது. வரலாறு முன்னோக்கி மட்டும்தான் செல்லும், காலம் முன்னோக்கி மட்டும்தான் செல்லும், காலம் பின்னோக்கி வராது. வரலாறு பின்னோக்கி வராது. வரலாறு சக்கரம் அல்ல, காலம் சக்கரம் அல்ல. எனவே பல பேர் சொல்றாங்க ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்லாம் ஆகாது. அதனால இன்னைக்கு வந்து உற்பத்தி சக்தியில் பெருகிருச்சு. ஏராளமான இன்னைக்கு வந்து உழைப்பு பிரிவுகள் ஏற்பட்டுச்சு, ஏராளமான வேலை பிரிவினை, தொழில் பிரிவினை ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்க என்னதான் வந்து திரும்பவும் அந்த பழைய சாதி அமைப்புல ஒவ்வொரு சாதியும் அவங்க சாதி, அவங்க அந்தந்த சாதி தொழில் தான் சேர்ந்து கொண்டு வந்தாலும் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஒரு கார் வந்துருச்சு, கார் டோருக்கு ஒரு மெக்கானிக்கு, அந்த லைட்டுக்கு ஒரு மெக்கானிக்கு, ஏசிக்கு ஒரு மெக்கானிக்கு, பஞ்சர் போடுறதுன்னு தனி மெக்கானிக்கு, தனித்தனி மெக்கானிக். ஒரு காருக்கே பல மெக்கானிக் இருக்காங்க. அவங்களால சாதியை மாத்திர முடியுமா? பிளம்பர்னு ஒரு சாதி உருவாக்க முடியுமா? டாக்டர்னு ஒரு சாதி உருவாக்க முடியுமா? நர்ஸ் ஒரு சாதி உருவாக்க முடியுமா? கேக்குறேன். கண்டிப்பா முடியாது. தொழில்பிரிவு சாதி உருவாச்சுல்ல. இந்த காலகட்டத்தில் நான் கேட்கிறேன், நீங்க பிளம்பர்னு ஒரு சாதி, அதே மாதிரி எலக்ட்ரிக் மெக்கானிக் ஒரு சாதி, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஒரு சாதி, அப்புறம் ஒரு சாதியை உருவாக்க முடியாது. சாதி உருவாகிற காலம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சாதி ஒழிகின்ற காலகட்டம் அது. சாதி ஒழிகின்ற யுகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், அந்த காலகட்டத்தில் போயிட்டு இருக்கோம். அதனால ஆளுநர் தலையில இருந்தாலும் சரி, RSS தலையில இருந்தாலும் சரி, BJP தலையில இருந்தாலும் சரி, நீங்க என்னதான் படுத்து புரண்டாலும் சரி, எத்தனை 1000 தெய்வங்களை கூட்டு வந்தாலும் சரி, மீண்டும் 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய சமூகத்தை இந்தியாவில் படைக்க முடியாது. அப்படிப்பட்ட சமூகத்தை படைக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கு மதவெறியை தூண்டுறாங்க, மத கலவரத்தை உருவாக்குறாங்க, முஸ்லீம் வெறுப்பை பரப்புறாங்க, கிறிஸ்தவ வெறுப்பை பரப்புறாங்க, கம்யூனிஸ்ட் வெறுப்பை பரப்புறாங்க, ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறாங்க, அரசியல் சட்டத்தை மாற்ற துடிக்கிறாங்க, நாட்டின் ஒற்றுமை ஒருபாட்டு சீர்குலைக்க துடிக்கிறாங்க. அதில் ஆளுநர் வந்து முன்னணி படைவீரராக முன்காலத்தில் நிற்கிறார். தமிழ்நாட்டில் குஜராத் மாடல் மாதிரி ஒரு மதவெறி மாடலை உருவாக்கின மாதிரி தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சி பண்றாரு. அது வெற்றி பெறாது. தமிழ்நாட்டு மக்கள் ஆளுநரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து RSS தலைவர் மாதிரி செயல்படுறாரு. எனவே அவருடைய செயல்பாடு என்பது நம்ம தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கு எதிரானது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க சட்டப்பேரவையில இருந்து. அப்போ ஆளுநர் ஒரு தேவை இருக்குதா? சட்டப்பேரவையும் தவிர்த்து தமிழகத்தையும் தவிர்த்து அந்த ஆளுநர் எதற்காக இருக்கிறார்? அவருக்கு என்ன வேலை இருக்கிறது? இங்க எங்களுடைய கட்சியுடைய அகில இந்திய மாநாடு சென்ற மாநாடு விஜயவாடாவில் நடந்தது. அந்த விஜயவாடா மாநாட்டிலே நாங்கள் வந்து தெளிவான தீர்மானம் போட்டிருக்கோம், ஆளுநர் பதவியே தேவையில்லைன்னு. எனவே ஆளுநர் பதவியை ரத்து செய்யணுங்கிறது தான். எனவே இந்த ஆளுநர் மட்டும் இல்லை, எந்த ஆளுநரும் ஆளுநர் பதவியே தேவையில்லை.
இந்த ஆளுநரை வைத்துக்கொண்டு தான் எல்லா மாநிலத்தையும் ஆட்டி படைக்க நினைக்கிறாங்க. எனவே அந்த ஆட்டத்தை முடிவு எடுக்கணும். ஆளுநருக்கு நம்ம ஆளுநர் பதவியே நம்ம வந்து தேவையில்லைன்னு நம்ம வந்து பிடுங்க வேண்டும். ஆளுநர் பதவியை தூக்க வேண்டும் என்பதுதான். எனவே ஆளுநர் பதவி தேவையில்லை. ஆளுநர் பதவி தேவையில்லை நம்ம சொல்லிடுறோம். இருந்தாலும் இதை வந்து மத்திய அரசியல் இல்லை ஒன்றிய அரசுன்னு சொன்னோம்னா அது ஒத்துக்குமா? அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க வந்து என்னன்னாக்க மொழிவாரி மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சித்தாந்தம் உள்ளவங்க தான் இன்னைக்கு உள்ள பிஜேபி. எனவே வந்து மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட கூட அதை கடுமையாக எதிர்த்தாங்க. எனவே அப்படிப்பட்டவர்கள் ஒரு மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க வேண்டும் என்று சொல்லி போராடக்கூடிய இயக்கங்களும் அவங்க எதிராக தான் இருந்தாங்க. அதுபோல் இன்றைக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாட்டை வந்து பிராந்தியமாக பிரிக்க நினைக்கிறாங்க. அப்போ நாட்டை பிராந்தியமாக பிரித்து அதுக்கு வந்து ஒரு ஆளுநர் மாதிரி ஒரு மத்திய பொறுப்பில் ஒருத்தர் போட்டு இந்தியாவை வந்து இந்து ராஷ்டிரா மாற்றணுங்கிறது தான் அவங்க நோக்கம். எனவே வந்து அவங்க ஆளுநர் பதவியெல்லாம் ஒழிக்க மாட்டாங்க. எனவே ஆளுநர் பதவி என்பது இன்னைக்கு கூட்டாட்சி கோட்பாடு எதிராக இருக்குது, மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கிறது, மாநில மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது. எனவே அந்த பதவியே தேவையில்லை என்பது தான். ஒன்றிய அரசு ஏற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம தொடர்ந்து போராடினா அதை செய்ய முடியும். எனவே அதுக்காக ஒரு பரந்துபட்ட கூட்டணி உருவாக்க வேண்டிய நோக்கத்தோட இந்தியா கூட்டணி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்தியா கூட்டணி பிஜேபியுடைய பலத்தை குறைச்சிருக்கு, மட்டுப்படுத்தியிருக்கு. வேகத்தை அவங்களுடைய மிக வேகமாக வெறித்தனமாக முன்னேறியதை மட்டுப்படுத்தியிருக்கு. கண்டிப்பா வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. ஆனால் வந்து எதிர்கட்சியுடைய பலம் வந்து அதிகரிச்சிருக்கு. மதச்சார்பற்ற கட்சியுடைய பலம் வந்து இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அதிகரிச்சிருக்கு. நிச்சயமாக இன்னைக்கு உள்ள பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்து இன்னைக்கு உள்ள தன்மை வேற, சென்ற நாடாளுமன்ற தன்மை வேற, இப்போ உள்ள தன்மை வேற. இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரும் நம்முடைய சந்திரபாபு நாயுடும் ஆதரவு தெரிவிக்கலைனாக்க மோடி ஆட்சி கிடையாது. ஒருவேளை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் நாங்க ஆதரவை வந்து விலக்கி உள்ள சொன்னாங்க, மோடி ஆட்சி கவிழ்ந்து விடும். ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் உருவாகிறதுக்கு காரணமே வலிமையான இந்தியா கூட்டணி தான். இந்த இந்தியா கூட்டணி உள்ள மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. மக்கள் வந்து பிஜேபியுடைய மோசமான அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் விரோத கொள்கைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக விரைவில் ஆட்சி மாற்றம் வரும் நம்புறோம். எனவே அந்த அடிப்படையில் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும்.